உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். பழைய பாவமான வாழ்க்கையினால ஆண்டவர் கோபமானதுனால ஒரு சில நேரத்தில் மனிதர்களுக்கு கொடுத்த நன்மைகள், அவங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்த தானியம், ஆசீர்வாதமாய் கொடுத்த திராட்சை ரசங்கள், ஆசீர்வாதமாய் கொடுத்த எல்லா நன்மைகளையும் திரும்ப எடுத்துக்கொள்வார். அவங்களுடைய வழிகளிலே முள்ளுகளை போடுவார், மதில்களை போட்டு அவங்களுடைய வழிகளை அவங்களுக்கு தெரியதாதபடி முள்ளு பாதைகளை அவங்க அலைய வைத்து விடுவார். ஆனால் ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் அவர் தங்களுடைய இருதயத்தில் உணர்வடைந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் அவர்களுக்கு இறங்குவார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார், உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். இஸ்ரவேலை எப்படி தனக்காக நியமித்தாரோ அதே போலதான் உங்களையும் உண்மையாக அவர் தனக்காக நியமித்துக் கொள்வார். உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்களுடைய பொறுப்புகள் அத்தனையும் அவருடைய பொறுப்பு தான். என்னெல்லாம் தேவை இருக்கோ அது எல்லாமே அவருடைய பொறுப்பு. உங்கள் தேவைகளை எல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய் அப்படின்னா உங்கள் இருதயத்தை அவர் புதிதாக்குவார். உங்கள் பழைய பாவ வாழ்க்கையை அவர் மன்னிக்கிறது மட்டும் இல்லை, அந்த பாவம் செய்துட்டா அப்படிங்கிறதே அவர் மறந்துட்டாரு. இனி நம்ம பழைய பாவத்துக்கு போகாமல் இருந்தால் சரி, பழையவற்றை நினையாமல் இருந்தால் சரி, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை புதிதாக்குவார், புதிய இருதயத்தை தருவார், புதிய நன்மைகளை தருவார். தனக்காக நியமித்துக் கொண்டு உங்களுடைய தேவைகளை எல்லாம் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். நீங்கள் கர்த்தரை அறிந்து கொள்வீர்கள். உங்களுடைய இருதயத்தை புதிதாக்கி அவர் உங்களுடைய ஒரு பழைய உடன்படிக்கையை முடித்து ஒரு புதிய உடன்படிக்கைக்குள்ளாக உங்களை கொண்டு வருகிறார்.